ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கேப்சிகம் ரைஸ். இது வெறும் கேப்சிகம் மட்டும் வச்சு பண்ணல. ஒரு சில ஐட்டங்களை அரைச்சி சேர்த்து பண்ணியிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் பின்னாடி சேர்த்துவோம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. குடை மிளகாயை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 சின்ன சைஸ் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் சாதத்துக்கு வந்து இது வந்து சரியாக இருக்கும். காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ காய்க வேகிற கலவை வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் காயை வந்து வேக விடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் கிடையாது. முதலையே சாதம் மட்டும் வச்சுட்டோம்னா இந்த சாப்பாடு வந்து ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 1/4 கப் வறுத்த வேர்க்கடலையும் 6-7 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப வலுவலுன்னு வேர்க்கடலை அரைச்சிடக்கூடாது. இப்போ காய் வந்து 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை இதில் சேர்த்திட்டு ஒரு கலரி விட்டு இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வேக விடலாம். ஏன்னா பூண்டும் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்திருக்கனால அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து அதை ஒரு கலரி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சாதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து 1 பவுல் அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த வேக வச்ச சாதத்தை போட்டு ஒரு கலரி விட்டுக்கலாம். உப்பு சாதத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க. நம்ம ஏற்கனவே காய்க வதக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கோம். இதை வந்து ரொம்ப நல்லா மேலால் கலரி விடணும். போட்டு ரொம்ப கலரக்கூடாது. அப்போ தான் உதிரியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்து கலரி எடுக்கணும்னா நம்மளோட கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.